பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல என் தாய் புரத்திங்கிற விஷ்ணுமாயினுடைய ஆசி கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4 அஸ்தம் சித்திரை அனைவருக்கும் முழுமையாக கிடைத்து பயம் இல்லாம நிம்மதியான பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு இந்த குரோதி ஆண்டிலே அமைய வேண்டும். சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதத்தை சொல்ல வேண்டும். நவகிரக நாயகன் சொல்லுவாங்க, பிதுர்காரகன் என்று சொல்லுவார்கள். அது மட்டும் கிடையாது, ஆத்ம சரிகாரன் என்னெல்லாம் போற்றப்படும் வணங்கப்படுபவன் யாருன்னு பார்த்தா சூரியன். சூரியன் தனது உச்சராசியான மேஷராசியிலே நுழைகின்ற புனிதமான நாளையே தமிழ் புத்தாண்டுன்னு நம்மளுடைய முன்னோர்கள் கணக்கிட்டு வைத்துள்ளார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த இனிய புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் கன்னிராசிக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, கடந்த ஆழத்தினுடைய கசப்புகள், வேதனைகள், அவமானங்கள், துயரங்கள், தடைகள், பிரச்சனைகள் அத்தனையும் விலகுமா என்று ஏங்கி நிற்பது இயற்கைதான். அந்த வகையை பார்க்கும்போது கவலையே பட வேண்டாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் இல்லாவிட்டாலும் கூட குரு பகவானுடைய அருளை இதுவரை உங்க வாழ்க்கையில பெறவே முடியவில்லை. சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் படாத பாடுபடுகின்றீர்கள். ஒரு மனிதனுக்கு வார்த்தை தான் முக்கியம். அந்த வார்த்தையை காப்பாற்றுகின்ற அருமையான சந்தர்ப்பம் அமைய போகிறது. காரணம் என்னன்னா, உங்களுடைய அதிபதி யாருன்னு பார்த்தா புதன். அழகு, அறிவு, ஆற்றல், பிறரை இருக்கின்ற தன்மை, கல்வி, தகுதி, அந்த கல்வி அறிவின் மூலமாகவே வெற்றியை நோக்கி நகரக்கூடிய ஒரு இயல்பு. காரணம், கன்னிராசியினுடைய அதிபதியே புதன். அற்புதம் என்றே சொல்லுவேன். ஒரு கிரகத்தின் அதிபதி எவ்வாறு இருக்கின்றான் என்பதை வைத்து அவர்களை நாம் கணக்கிட முடியும். காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குரோதி ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டை பார்த்த வரைக்கும் யோகாதிபதி சனி பகவானுடன் செவ்வாயும் சேர்ந்து 6ஆம் வீட்டிலே அமர்ந்திருப்பதனால எந்த முடிவாக இருந்தாலும் அதை எடுக்கின்ற விதத்தில் சரியான முடிவாக, ஆணித்தரமான முடிவாக, அற்புதமான முடிவாக எடுக்கக்கூடிய ஒரு நிலை தருவார். காரணம் என்னன்னா, ஒரு முடிவில் தட்டு தடிமாறி ஒரு தொழில் தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டா, ஒரு வேலையில இறங்கிட்டா, ஒரு திருமணத்தை எடுத்து விட்டால், அது காதலோ இல்லை பெரியவங்க பார்த்து வை திருமணம் வந்தால் ஒரு முடிவை எடுப்பதில் இதுவரை தயங்கி நின்ற மதிமேல் பூனையாக இருந்து வந்தவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றார்கள். அதுதான் சொன்ன யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியும் செவ்வாயும் சேர்ந்து 6ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதனால எந்த முடிவு எடுத்தாலும் அந்த எடுக்கின்ற முடிவு வெற்றியாக அமையும், நலமாக முடியும், பிரச்சனை இல்லாமல் முடியும். இது ஒன்று போதுமே உங்களுக்கு. அது மட்டும் கிடையாது, தள்ளி போன காரியங்கள் சீக்கிரம் முடித்துக்கின்ற ஒரு நிலையும் இவர்கள் இருவரும் தருவார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான், சனியினுடைய பாதிப்புகள் இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் சனியும் செவ்வாயும் 2 பேரும் சேர்ந்து, அதுவும் 6ஆம் வீட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன். தயக்கம் என்பதே எனக்கு கிடையாது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற மனோதிடம், மனோதைரியம் கிடைக்கும் இந்த புத்தாண்டுல, இந்த தமிழ் புத்தாண்டுல, இந்த குரோதி வருடத்துல. அது மட்டும் கிடையாதுங்க, செவ்வாயை பற்றி சொல்லிக்கொண்டே ஆக வேண்டும். அரசு துறையில ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்களா, இல்ல அரசு சார்ந்த ஒரு விஷயத்துல ஆதாயம் பெற வேண்டுமா, காவல்துறை, நீதித்துறை, அரசியல், அதுல ஒரு நல்ல நிம்மதியான ஒரு நிலை வேண்டுமானா அதுக்கு செவ்வாய் பரிபூர்ணமா துணை இருப்பார். அந்த மட்டும் கிடையாது, வெளிநாடு யோகத்தை தரக்கூடிய ஒரு தன்மையும் சனி பகவானுக்கு உண்டு. ஆக வெளிநாடு யோகத்தை தந்ததுனால வெளிநாடு செல்வதற்கு எந்த தடையும் பிரச்சனை இருந்தாலும் அந்த தடை நீக்கும். வெளிநாடு சென்று படாத பாடுபட்டாலும் கூட கடை வாங்கி கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி தான் வெளிநாடு போறோம். அங்க போய் நம்ம நினைத்தது நடக்கவில்லை என்றால் எத்தனை வேதனை. அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் தருவார். சனியும் செவ்வாயும் சேர்க்கை 6ஆம் வீட்டிலே அமர்ந்திருப்பது. அது மட்டும் கிடையாதுங்க, ராசிக்கு 10வது ராசியில சந்திரன் இருக்கும் பொழுது குரோதி வருடம் பிறக்கின்றது. இந்த வருடம் பிறக்கின்ற நாள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில சந்திரன் நிற்கும் போது குரோதி வருடம் பிறக்கின்ற ஒரு காலகட்டம் சாதனைகளை தொடரும். இதுவரை உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்க, ஒரு ஏமாற்றம் தான், ஒரு நிம்மதி தான், ஒரு நம்பிக்கை இல்லாததான், ஒரு விரக்தி தான். இனி அதை பற்றியெல்லாம் தூர எடுத்து வச்சிருங்க. இனிமேலுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சந்திரன் மனோகாரகன், மனதில் ஒரு குழப்பமும் சஞ்சலத்தையும் இருந்து கொண்டே இருக்கக்கூடியவன்.
ஆனா அந்த சந்திரன் ராசிக்கு 10வது ராசியில சந்திரன் நிற்கும் போது இந்த குரோதி வருடம் உங்களுக்கு பிறக்கின்றது. என்னை பொறுத்தவரை கன்னிராசி கொடுத்து வைத்தவர்கள் சாதனைகள் தொடரும். புத்தாண்டு பிறக்கும் பொழுது, இந்த இனிய புத்தாண்டு பிறக்கும் பொழுது சுக்கிரன் 7ல் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதுடன் ராசியையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றே சொல்லுவேன். காரணம், அந்த 7ல் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், சின்ன சின்ன கோபதாபங்கள், ஏன் விவாகரத்தை நோக்கி நகர்ந்தாலும் கூட அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் இருவரையும் ஒன்றாக இணைத்து அந்திம காலம் வரை அழைத்து செல்வார். கணவன் மனைவி பிரச்சனை மட்டுமல்ல, பெற்றோர் பிரச்சனை மட்டுமல்ல, பிள்ளைகள் பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அத்தனை பிரச்சனை இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையை கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் தருவார். கலத்திரக்காரன் மட்டும் சரியாக அமர்ந்து விட்டாலே ஒரு மனிதனுக்கு நிம்மதியே குடும்பம் தாங்க. அந்த குடும்பத்துல மட்டும் அவனுக்கு நிம்மதி இல்லைன்னா வாழ்ந்து என்ன பலன்? பதவியும் பட்டமும் பேரும் புகழும் பொண்ணும் பொருளும் குவித்து என்ன பயன்? இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான தீர்வு, நிம்மதியான ஒரு வாழ்வை கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் இந்த காலகட்டத்திலே தருவார். அது மட்டும் கிடையாது, மறைந்து கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பை யோககாரகன் ராகு தருவார். ராகுவை பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுப்பானுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அசுர கிரகமாக இருந்தாலும் கூட அள்ளி கொடுப்பான். அதை தடுப்பது யாருன்னா சனிதான். சனியும் சற்று விலகி நிற்பதனால யோககாரகன் ராகு தரக்கூடிய நல்ல மனைவி, நல்ல பேரு, நல்ல புகழ், நல்ல பிள்ளைகள் அத்தனையும் இந்த காலகட்டத்திலே கன்னிராசிக்கு வழங்குவார். குறிப்பா சொல்ல போனோம்னா முக்கியமா சொல்லுங்க, சனி பகவானை பொறுத்தவரை 6ல் வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்த்தவர்கள் எல்லாம் நண்பர்களாவார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்க வாழ்க்கைகளில் நேர்முக எதிரிகள் சந்தித்து விடுவீர்கள். மறைமுகமாக வரக்கூடிய எதிரிகள், அந்த எதிரிகளை எதிர்கொள்ளுகின்ற திறமை வேணுங்க. அதை கண்டுகொள்ளுகின்ற இடர்களுடைய நிலையை சனி பகவான் தருவார். சனி பகவான் 6ல் வலுவாக அமர்ந்து இருப்பதால் எதிர்த்தவர்களை கூட நண்பர்களாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையை தருவார். அது மட்டும் கிடையாதுங்க, அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு மே மாதம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 9ஆம் இடமான ரிஷபத்துக்கு நுழைகிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இதை மட்டும் திரும்ப ஒரு முறைக்கு இருமுறை சொல்ல வேண்டிய, கொஞ்சம் கவனமா கேளுங்க. காரணம் என்னன்னா, இதுவரை உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் கூட நடக்கல அப்படின்னு ஒரு கவலைப்பட்டீங்களா? கவலையப்பட வேண்டாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மே 1ஆம் தேதி 9ஆம் இடமான ரிஷபத்துக்குள்ளே வருகின்றார். அந்த 9ஆம் ஸ்தானம் என்பது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானம் தடைபட்டு போன எதுவாக இருந்தாலும் தடை நீங்கி குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். ஒரு காரியத்தை திட்டமிட்டு முடிக்கணும். ஒரு காரியத்தை நாம திட்டமிடுறோம், நாம் நினைத்தாலும் விதி உதவி செய்யணும் இல்லையா? அந்த வகையில் எந்த காரியத்தையும் திட்டமிட்டு முடிகின்ற ஒரு நல்ல செயலை குரு பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை முடிக்கின்ற ஒரு மனோ தைரியத்தையும் அவர் தருவார். குறிப்பா சொல்ல போனா ராசிக்கு 6ஆம் இடமான பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும். தொழில் செய்கிறோம், பேருக்கு தொழில் செய்கிற சாமி, ஆனால் 10 ரூபாய்க்கு வருமானம் இல்லை, ஒரு சிறப்பு இல்லை, முன்னேற்றம் இல்லை அப்படின்னு கலங்கி நின்றவங்க வாழ்க்கையில இந்த குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடமான சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற ஒரு காரணத்தினால நல்ல தொழிலில் முன்னேற்றம், நல்ல வருமானம் கிடைக்கும். அந்த தொழிலை நல்ல முறையில் நடத்தி தருவதற்கான உதவிகரம் ஏதோ ஒரு மூலையிலிருந்து கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, குறிப்பா சொல்ல போனா குருவின் பார்வை ராசியில் பதிவதால் உடல் நலம் சீராகும். இது முக்கிய. ஒரு மனிதனுக்கு சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அந்த வகையில உடல் வைத்து உடம்பு தான் முக்கியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த குருவினுடைய பார்வை முழுமையாக உங்கள் மீது பதிவதனால உடல்நிலையில இருந்து வந்த அந்த நல்ல மாற்றம் ஏற்படும். கடுமையான உடல்நிலை பாதிப்பு உங்களுக்கோ, பிள்ளைகளுக்கோ, மனைவிக்கோ, பெற்றோருக்கோ அந்த உடல்நிலையில் இருந்த நோய் நீங்கி அந்த நோய் சீராகுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். குறிப்பா சொல்ல போனா ஜென்மராசியில கேது சப்தமஸ்தானத்துல உச்சம் பெறுகின்றார். கேது உச்சம் பெறுதல், அதுவும் சப்தமஸ்தானத்துல அற்புதம் என்றே சொல்லுவேன். இதுவரை ஒரு விரக்தி, எதுக்கு நம்ம இந்த வாழ்க்கை, எதுக்கு கணவன் மனைவி வாழ்க்கை, எங்கோ போயிடலாமா என்றெல்லாம் நினைப்பீர்கள் அல்லவா? அல்ல, அப்படி போகக்கூடாது. ஒரு குடும்பத்தை நடத்தலும், அந்த சாபம் பாவம் நமக்கு வரக்கூடாதுங்க. இறைவனை இதயத்தில் வைத்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கின்ற மனோதிடத்தை தரக்கூடியவன் கேது. கேதுவை ஞானகாரகன் மட்டுமல்ல, அற்புதமான ஒரு சக்தியின் வடிவம் தான் அவன். அப்படிப்பட்ட கேது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் உதவியே செய்யாத ஒரு காலகட்டத்தில் ஜென்மராசியில கேது சப்தமஸ்தானத்துல உச்சம் பெறுகின்றார். அது மட்டும் கிடையாது, சுக்கிரனோடு ராசிநாதன்
புதனும் ராகுவும் இணைந்திருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம். கிரகங்களும் உங்களுக்கு துணையா இருப்பதனால இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்கின்ற ஒரு சந்தர்ப்பம். நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் இந்த காலகட்டத்தில் சித்ரா பௌர்ணமி வருதுங்க. சித்ரா பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றிக்கும் நம்முடைய மறைமுக எதிரிக்கும் நம்முடைய தடைக்கும் பிரச்சனைக்கு காரணம் மறைமுக எதிரி தான். அந்த வகையில பார்க்கும்போது தவறான சேர்க்கை, தவறான மனிதனுடைய தொடர்பும் காரணமும் அதுதான். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த 2 எதிரிகளை ஜெயிக்கணும்னா நம்ம யார்கிட்ட கையேந்தோம் தெரியுமா? ஆண்டவனை விட நம்முடைய முன்னோர்கள் தான். அவர்கள் தந்ததான அந்த எலும்பு சதையும் ரத்தமோ அந்த பித்ருக்களுக்கு காரணமாய் சூரியன் சிறப்பாக இருப்பதனால அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிரவேசிக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்துல மனமுருக அந்த நிலவை வழிபட செய்யணும். சித்ரா பௌர்ணமிக்கு அருகிலுடைய ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய பசுக்களுக்கோ இல்லை நடமாடுகின்ற பசுக்களுக்கோ வயிறு நிறைய அகத்திக்கீரை கட்டுகளை 1க்கு 2க்கு 3 என்ற வகையில வாங்கி கொடுப்பீர்கள். ஆனால் பித்ருக்களுடைய ஆசையை முழுமையாக பெறுவீர்கள். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த ஆண்டு என்னை பொறுத்தவரை 12 ராசி 27 நட்சத்திரத்துல உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடியது பாதசனீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதிக்கு உலகில முதலாக 8 அடி உயரத்துல பிரகஸ்பதி தேவகுரு மட்டுமல்ல, நமக்கு மட்டுமல்ல, தட்சிணாமூர்த்திக்கே அவர் தான் குரு. அந்த தேவகுருவாகிய பிரகஸ்பதிக்கு ஒரு ஆலயம் அமைகின்றது. அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகத்துல நீங்க எல்லாம் அவசியம் வந்து கலந்து குருவினுடைய திருவுருளையும் குருவினுடைய முழுமையான பார்வையை பெற வேண்டும் என்று எல்லாமல்ல குருவை தியானிக்கிறேன்.